இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விவரங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ரெண்டுத்துக்கான மதிப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் அதனோட வேல்யூ, இன்னொன்று செகண்டாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த ரெண்டு வேல்யூ வந்து இந்த கணக்கில் கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுக்காக அவங்க கணக்கில் கொடுத்துருந்த கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேடியஸ் இஸ் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது if we blow air into a balloon of spherical shape at a rate of 1000 centimeter cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ டிவி பை டிடியோட மதிப்பு நம்ம 1000 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பலூன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அதனோட ஃபார்முலா என்னன்னா v ஈக்குவல் டு 4/3 πr கியூப் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இதை ஒரு தடவை வகையீடு செய்ய போகிறோம். ஒரு தடவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். அப்போ ஒரு தடவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் டிவி பை டிடி 4/3 πa இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. இந்த ஆர் கியூபுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது பவர் 3 எடுத்துகிட்டு வந்து முன்னே எழுதிக்கணும். ஆர் பவர் 3 - 1 அப்போ பவர் வந்து 2ன்னு வரும். இன்ட்டு டிஆர் பை டிடி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ போட்ட பிறகு இதில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்பொழுது 3 and 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, 4πr² dr by dt அப்படின்றது தான் இங்கே பேலன்ஸு. இதில் நமக்கு கிவன் டேட்டாலாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் வேல்யூ வந்து 7 அப்படின்றதுனால இங்கே 7 போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த டிவி பை டிடியோட வேல்யூ தான் இந்த 1000 எடுத்தாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தேவை டிஆர் பை டிடியோட வேல்யூ தான். தேர்ஃபோர் 1000 பை இங்கே இருக்கிற நம்பர்லாம் இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சுருக்கும் பொழுது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், 1 4s are 4, 254s are 1000. Therefore இந்த dr by dt வேல்யூ 250 by 49 pi 7 square 49. Therefore 49 pi. இதுதான் வந்து எதனோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ். அதனோட வேல்யூ 250 by 49 pi சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதே போல் அடுத்தது சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கண்டுபிடிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னா s ஈக்குவல் டு 4πr². இதில் ds by dt இந்த sக்கு டிஃபரன்சியேஷன் ds by dt 4π கான்ஸ்டன்ட், r² டிஃபரன்சியேஷன் இந்த பவர் 2 முன்னே வச்சுக்கிட்டு r பவர் 1ன்னு அர்த்தம். dr by dt இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த dr by dtயோட வேல்யூ 250 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே போல் r வேல்யூ வந்து 7 அப்படின்றதுனால இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், இந்த பையும் கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7, 7 7s are 49 அப்படின்றதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு 8 into 250 2000 by 7 ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. இது போல் வந்து இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க. வாழ்த்துக்கள்.